உலக பொருளாதாரத்தில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிய இந்தியா. செயல்பாட்டுக்கு வந்தது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஒரேஸ்னிக் ஏவுகணை. ரஷ்யா அறிவிப்பு. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகளின் இலக்குகளை துல்லியதாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட ஒரேஸ்னிக் ஏவுகணைகள் செயல்பாட்டிற்கு வந்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்துவதற்கான வழிகளை தேடும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது எனவும் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆதரவு தெரிவிக்கும் அண்டை நாடான பெலாரஸில் ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் இடையே ஒரு குறுகிய விழாவை நடத்தியதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் முக்கியமான நேரத்தில் ரஷ்யா இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஏவுகணையின் திறனை ரஷ்ய அதிபர் புதின் பாராட்டியுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் போர்க்களத்தில் ஒரேஸ்னிக் ஏவுகணை விரைவில் நுழையும் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உக்ரைனுக்கு எதிராக இந்த ஏவுகணையை பரிசோதனை அடிப்படையில் பயன்படுத்தியது. உக்ரைன் சோவியத் ரஷ்யாவுடன் இருக்கும்போது ஏவுகணைகள் தயாரிக்கும் டினிப்ரோவில் உள்ள ஆயுத தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தி பரிசோதனை செய்தது. இந்த ஏவுகணையை இடைமறிப்பது கடினம் என கூறப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு ஜப்பானை பின்னுக்கு தள்ளியது இந்தியா. 4.17 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது. 2030க்குள் 3வது இடத்தில் இருக்கும் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளும் எனவும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து சிறந்த வளர்ச்சி எண்ணிக்கையால் இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கியமான பொருளாதார நாடாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டின் 2வது காலாண்டில் இந்தியாவின் உண்மையான உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 8.2% ஆகும். முதல் காலாண்டில் 7.4% இருந்த நிலையில் 8.2% அதிகரித்துள்ளது. அமெரிக்கா உலகின் முதல் பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. சீனா 2வது இடத்தில் உள்ளது. 2026இல் இந்தியாவின் வளர்ச்சி 6.5% இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது. IMF 2025இல் 6.6%ஆகவும் 2026இல் 6.2% இருக்கும் எனவும் கணித்துள்ளது.